ஃப்ரெண்ட்ஸ், ஹனுமானுக்கும் சல்மானுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னா, ரெண்டு பேருமே சிங்கிள் தான். ஹல்க் 2007ல ரிலீஸ் ஆன டென்னிஸ் அப்படிங்கிற மூவியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹல்க் தம்பி மாதிரி தெரியறாரு, இவர் தான் டென்னிஸ். நம்ம டென்னிஸ்க்கு 38 வயசு ஆனாலும் சரி, பேபி இல்ல, மேரேஜ் இல்ல, கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல, பொண்ணுங்க கூட பேசுற பழக்கம் கூட இல்ல. ஷார்ட்டா சொல்லணும்னா என்ன மாதிரியே வளர்ந்துருக்காரு. ஏஜ் அண்ட் பாடியை தவிர இந்த வாழ்க்கைக்கு ரீசன் வேணும்னே டென்னிஸ் எதுவும் பண்ணல. அதோட நம்மளுக்கு வாழ்க்கை மேல எந்த ஆசையும் இல்ல அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இப்படி இருக்கிறதுக்கான ரீசன் நம்மளோட அம்மா தான் காரணம். அவங்க அம்மா தான் வேணும்னு இந்த மாதிரி கட்டாயமா ஒரு வாழ்க்கையை வாழ வச்சிருக்காங்க. அவரோட அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க அம்முல் பேபி சுட்டி பையன் டென்னிஸ் இன்னும் ஒரு குழந்தை அப்படின்னே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் அம்மா என்ன அவரோட அம்மாக்கு அம்மா வந்து சொன்னாலும் நம்மால சைஸுக்கு யாருக்கும் அவர் சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி தெரிய மாட்டாரு. அவங்க அம்மாவோட ஆசை என்னன்னா, அவங்க பையன் எப்பவும் மேரேஜ் பண்ணாம இவங்க கூடயே இருக்கணும், இப்படியே சிங்கிளா பிறந்து சிங்கிளாவே சாகணும் அப்படின்னு அது நினைச்சிட்டே இருக்குது. ஏதாவது ரோட்ல போற பொண்ணை பார்த்தோ இல்லன்னா தெரியாம அந்த பொண்ணு சிரிச்சா போதும், அன்னைக்கு ஃபுல் டோஸ்ல நம்ம ஆளுக்கு அடி அடிச்சா நம்ம ஆளுக்கு நோ ஸ்டெயின் நோ பெயின். அதனால ஃபுல்லா திட்டியே இருக்கும். எப்படின்னா சைட்டு டேட்டு அதுக்கு பாட்டு எல்லாம் வேலை வெட்டி இல்லாத வேலைக்காகாத பொறுக்கி பசங்க பண்ற வேலை. நான் ஒன்னும் சொல்லல, இப்படி அவர் அம்மா ஓல்டு லேடி சொல்லுது. இப்படி சொல்லியே நம்மால 38 இயர்ஸ் வரைக்கும் அம்மா ஜெயிலுங்கிற ஒரு ஜெயில அடைச்சு தொட்டில் கட்டி போட்டிருக்குது. பல்லலால் தேவா மாதிரி பாடி இருந்தும் பயன் இல்லாம போகிறதுக்கா இனிமே முடியவே முடியாதுன்னு நம்மால ஜிம்ல உள்ள ஒரு பொண்ணு கூட டேட்டுக்கு போறாரு. அப்புறம் மீட் பண்றாங்க. இதான் பொண்ணா, நல்லா இருக்கு. அப்படியே மீட்ல ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்மால வீட்ல இருந்தே ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல வந்திருக்காரு. அந்த பொண்ணு அதை பத்தி சொல்லுது. பார்லர் ஏதோ நடத்துதாமா. தென் நம்மாலு உனக்கு எந்த மாதிரி பையன் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, காசு நிறைய இருக்கணும், போரிங் பர்சனா இருக்க கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அப்புறம் என்ன ஹாப்பியா பாத்துக்கணும், அப்படி இப்படின்னு ஃபேண்டசி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்குது. பட் நம்ம டென்னிஸ்க்கு காசு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட பாடி மேலதான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அவரோட பாடி மேல பாடியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பெரிய பாடி பில்டர் ஆகி பெரிய பெரிய சாம்பியன்ஷிப் எல்லாம் வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆளோட ஆசை. நம்ம ஆளோட பாடியை பாத்தீங்கல்ல, என்னை விட கொஞ்சம் அதிகம் தான். பட் அவரோட பாடியை யாரால வின் பண்ண முடியும்? ஏதாவது காம்படிஷன் போனா கூட எப்பா இதோட கப்பு அப்படின்னு கையில கொடுத்து விடுவாங்க. பட் எந்த காம்படிஷனுக்கும் அதிகமா போறது கூட இல்ல. பாடி பில்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தாலுமே கூட நம்ம ஆளு அவரோட அம்மா கிட்ட ஒரு பாடி கார்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி இப்ப மீட்டிங் வருவோம். இவன் என்னடா ஜிம்மு மம்முன்னு போரிங்கா பேசிட்டு இருக்கிறான், ரொமான்டிக்கா கொண்டு போகலாம் அப்படின்னு அந்த பொண்ணு ரெடி ஆகுது. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் இல்ல இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட நம்மால் பேசுறது. எதுவுமே புரியல. என்னம்மா உருட்டுன்னு உருட்டிட்டே இருக்கிறாரு. அப்படி என்ன பேசுனாங்கன்னா, ஐயோ இருங்க கொஞ்சம், நான் பாட்டுக்கு ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கிறேன்ல. அப்புறம் பேசி ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் சின்ன குழந்தை டென்னிஸ் காரை கவனமா சிக்னல் எல்லாம் பார்த்து டிரைவ் பண்ணி பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து யாருக்கும் தெரியாம அமைதியா டோர் ஓபன் பண்ணி உள்ள போறாரு. இவ்வளவு பெரிய உருவம் வீட்டுக்குள்ள வரது யாருக்காவது தெரியாம இருக்குமா? அது பாசிபிளா? அது மட்டும் இல்லாம ஹல்கோட அம்மா வேற பைத்தியம். பையன் எங்க போனானோ 6 மணிக்கு மேல வெளியே போகாதன்னு சொன்னா கூட கேட்க மாட்டான் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. லாஸ்டா நம்ம டென்னிஸையும் பாக்குது. டென்னிஸை பார்த்து டென்னிஸ் கிட்ட போய், ஜிம் முடிஞ்சு எவ்வளவு டைம் ஆகுது, ஏன் இவ்வளவு டைம் அப்படின்னு கேக்குது. அதுக்கு டென்னிஸ் பயந்து, ஐயோ என்ன சொல்ல அம்மா கிட்ட அப்படின்னு தொடையெல்லாம் நடுங்கி, சாரி அம்மா ஜிம்ல ஒரு பார்ட்டி இருந்தது அதனால ஒரு முக்குல உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னாலும் இந்த ஓல்டு விடல. பாருங்க எப்படி ஓடி போய் டென்னிஸ் கிட்ட, இப்படி நீ பண்ணதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது, இதுக்கு நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுது. அது என்னன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இதுக்கு பிறகு இனிமே இப்போ அந்த மாதிரி எப்பவுமே லேட் ஆகி வரமாட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த சத்தியம். அதுக்கு நம்ம ஸ்மால் பாய் டென்னிஸ், சரிமா இனிமே என் வாழ்க்கையில இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, இனிமே இப்படி நடக்காது அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாரு. அப்புறம் நம்மால கொஞ்சம் ஃபீல் பண்ணி அங்க சீன் ஓவர். நெக்ஸ்ட் டே எங்கேயோ கிளம்புறாங்க. பாருங்க அங்க எப்படி ரெடி ஆகிருக்குன்னு. ஏதோ இதை மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வர்ற மாதிரி. உண்மையாவே அப்படி ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தாலுமே கூட அது நம்ம டென்னிஸ்கா இருக்காது, இதுக்காக தான் இருக்கும். இப்ப இங்க இருந்து ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. எங்கன்னா டென்னிஸோட மாமா மேரேஜுக்கு. இவன் ஏதோ இடையில மிக்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னு என்ன நினைக்காதீங்க. ரியலாவே டென்னிஸ் அங்கிள் மேரேஜ். தென் ரெண்டு பேரும் மேரேஜ்க்கு வந்தாச்சு. இவர் தான் புது மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுப்போம். நம்ம டென்னிஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன கருமண்டா இது அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒய்னா அந்த வழுக்க மாமா ஏஜ் 55, இவருக்கு ஒரு யங் கேலோட மேரேஜ். அப்புறம் அங்கிள் டான்ஸ் எல்லாம் பண்றாரு. நம்ம ஆளு கைத்தட்டி இருக்கிறாரு. இந்த வழக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுது. பட் அங்கிள் இல்ல, எதுவும் பண்ணாம விட்டுடுறாரு. தென் அங்கிள் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அபவுட் ஹிஸ் நியூ வைஃப். பட் நம்ம நியூ வைஃபுக்கு எதுவும் புரியல. நம்ம வைஃப்னு சொன்னா ஃப்ளோல மிஸ் ஆயிடுச்சு. உங்களோட மனம் புண்படுற மாதிரி பேசியிருந்தா அதுக்கு என் மனப்பூர்த்தியான சாரி. தென் ஸ்பீச் புரியல அந்த கேலுக்கு. அது தாய்லாந்துல இருந்து புதுசா இறக்கிருக்காங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷ் புரியும்? இவரு அங்க வெக்கேஷனுக்கு போய் இவரோட பர்சனாலிட்டியை யூஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிட்டாராமாம். நம்ம டென்னிஸ் இந்த சைடு, நமக்கு கூட இப்படி ஒரு வைஃப் இருந்தா நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறாரு. அப்புறம் அப்படியே அங்க பார்ட்டியையும் லைட்டா என்ஜாய் பண்றாரு.
பண்றாரு. இங்க சைக்கோ மாமுக்கு எதுவும் பிடிக்கல, அப்படியே கோவமா பாத்துக்கிட்டே இருக்குது. நம்மளால என்ஜாய் பண்றத. எனக்கு இதை பிடிக்கல, இது அம்மா இல்ல சித்தி. தென் பார்ட்டி எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது. சின்ன குழந்தை டென்னிஸ அவங்க பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதை பத்தினா வழுக்க மாமாவை பத்தி. அங்கிள் நரகத்துக்கு போற மாதிரி தப்பு பண்ணி இருக்கிறாரு. யாருன்னு தெரியாத பொண்ணு தாய்லாந்துல போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. நம்ம ஃபேமிலி என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அது எங்க இது எங்கன்னு ஒரே உருட்டுன்னு உருட்டிட்டே இருக்குது. நம்மால் இப்ப எல்லாம் இதெல்லாம் காதலே வாங்குறது கிடையாது. நெக்ஸ்ட் டே சின்ன பையன் டென்னிஸ் ஜிம்ல இருக்கிற டைம்ல முன்னாடி ஒரு பொண்ணோட டேட் போனார்ல, அது வருது. அதை பார்த்த நம்ம டென்னிஸ் பால் மாதிரி உருண்டு அந்த பொண்ணு பின்னாடியே போறாரு. ஏதாவது ரெடி ஆகுமான்னு பாக்குறதுக்கு. பொண்ணு கிட்ட போய் ஹே எப்படி இருக்கன்னு கேக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு நம்மளால கண்டுக்கவே இல்லை. தென் நம்ம ஆளுக்கு புரிஞ்சு போச்சு, நமக்கு செட் ஆகாது, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஆளு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாரு. இதை சொன்ன பிறகு டென்னிஸ் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்காக வெயிட் பண்றது, இம்ப்ரெஸ் பண்றது, டைம் வேஸ்ட் பண்றது, மொக்க கவிதை எழுதுறது, அவங்க சொல்ற மொக்க ஜோக்குக்கு சிரிக்கிறது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம ஆளுக்கு புரிஞ்சிருச்சு. அதான் ஹாப்பி. தென் நெக்ஸ்ட் டே நம்ம டென்னிஸ் ஒரு சீக்ரெட் பிளேஸ்க்கு போறாரு. என்ன மூவி வேற ட்ராக்குக்கு போகுதான்னு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் இல்ல, வந்தது வழுக்க மாமாவோட வீடு. அங்க போய் 2 பேரும் ஏதோ சீக்ரெட்டா பேசுறாங்க. உன் தலைக்கு வெளியேயும் ஒன்னும் பெருசா இல்ல, உள்ளேயும் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இந்த பொண்ணு எப்படி உனக்கு செட் ஆச்சு, எப்படி உஷார் பண்ண அப்படின்னு நம்ம ஆளு கேக்குறாரு. அப்ப அந்த மாமா என் அம்மாவை இதுக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு எனக்கு இவ்வளவு நாள் ஆகிருச்சு. அப்புறம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம நீ சொன்ன மாதிரி தான், தலைக்கு வெளியேயும் ஒண்ணும் இல்ல, உள்ளேயும் ஒண்ணும் இல்ல. இனிமே போய் பொண்ணு பாக்குறது எல்லாம் வச்சோம்னா பொண்ணு வீட்டுக்காரன் தீ குளிப்பான் என் பேரை எழுதி வச்சுட்டு. இதெல்லாம் எதுக்கு ரிஸ்க்னு தாய்லாந்துக்கு போய் நல்ல வெக்கேஷன் பிளேஸா பிக்ஸ் பண்ணி 4 டேஸ் லீவ்ல அங்க ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி பக்கத்துல ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குற டைம்ல இது கிடைச்சது. உடனே ஆல்ரெடி லேட் ஆகிருச்சு. இனிமே இது மனசு மாற முன்னாடி எப்படியாவது மேரேஜ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு பிக்ஸ் ஆகிட்டேன். மேரேஜும் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு டிக்கெட்டோட போனா 2 டிக்கெட்டா போட்டு திரும்ப வந்தேன். இப்ப அம்மா ஒன்னும் சொல்லாது இல்ல, இப்ப என்னோட அம்மா ஒன்னும் புளுத்த போறது இல்ல அப்படின்னு நம்ம ஆளு சொல்றாரு. இதான் நான் உஷார் பண்ண ஸ்டோரி அப்படின்னு ஸ்டோரிய சொல்லி ஒரு டிப்பும் கொடுக்குறாரு. அது என்னன்னா, நீ வேணா இப்படி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. எப்படி வேணும்னா நீயும் ட்ரை பண்ணுன்னு. இதை கேட்ட நம்ம ஆளுக்கு ஐடியா ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் தாய்லாந்து போலான்னு ஐடியா கூட வந்துருச்சு. நைட் வீட்டுக்கு போய் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி நெட்டை கனெக்ட் பண்ணி மவுஸை டிக்கெட்டுக்குன்னு தட்டி தாய்லாந்துல இருக்கிற வெக்கேஷன் பிளேஸ், நல்ல ஹோட்டல், பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு. நைட் ஃபுல்லா பார்த்து 1 வீக் ஜிங்கு ஜிக்காதான்னு ஃபிளைட் டிக்கெட் கூட புக் பண்ணிட்டாரு. சரி, ப்ராப்ளமா இருக்கிற டிக்கெட் புக்கிங், ஹோட்டல், பிளேஸ் எல்லாம் ஓகே ஆயிருச்சு. ஆனா ப்ராப்ளம் யாருங்க, டென்னிஸோட ஓல்டு அம்மா. இப்போ இதுட்ட என்ன சொல்றது, சும்மா கூட போய் சொல்ல முடியாது. சொன்னா அவ்வளவுதான், என்ன நடக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. சரி நீ என்ன பண்றது அப்படின்னு நம்மால் ஃபுல்லா யோசிச்சு வேற வழியே இல்ல, போய் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு நான் ஜெர்மனி போறேன். அங்க ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் நடக்குது, அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா இதுக்கும் திட்டுது. இதெல்லாம் என்ன, நீ என் பையன் இல்ல, என்ன இப்படி எல்லாம் பேசுற, வீடு ஜிம்னு இருக்கணும், இதெல்லாம் புதுசா ஃப்ரெஷ்ஷா. டென்னிஸ் கூட பேசுறதே ஸ்டாப் பண்ணிடுச்சு. கோவமா போய் பெட்ல படுத்ததுதான். கொஞ்ச நாள் பேசவே இல்ல. நம்ம ஆளு அம்மா ஓகே சொல்லாம அலோவ் பண்ணாம எக்ஸாமுக்கு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. யாருடா இவன் எக்ஸாம் ரிசல்ட்டை ஹாலிடேல ஞாபகப்படுத்துறான் அப்படின்னு என்ன திட்டாதீங்க. சரி நம்ம ஆளு பெர்மிஷன் கிடைச்சி போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறாரு. அவன் அம்மா கோவத்துல பெட்ல படுத்த மாதிரியே இருக்குது. நம்ம ஆளு ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி அவங்க அம்மாவை கூப்பிடுறாரு. பட் அந்த ஓல்டு வெளியே வராது. சரின்னு போய் பெட்ல பார்த்தா அப்படியே படுத்திருக்குது. என்ன ஆச்சுன்னா போயிருச்சுங்கிறீங்களா, அப்படியெல்லாம் இருக்காது. பட் அப்படியே படுத்திருக்கா, அதான் ஒரு டவுட். அப்படி இப்படின்னு நம்ம ஆளு கூப்பிட்டாலுமே கூட நோ ரெஸ்பான்ஸ். கோவம் வேற ஒண்ணும் இல்ல. நம்ம ஆளு ட்ரெஸ் எல்லாம் என் பண்ணி பேக் பண்ணி ரெடியா மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. கிளம்புறதுக்கான டேட் வந்துருச்சு. அதனால கிளம்ப முன்னாடி அவர் அம்மா கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. தாய்லாந்துக்கு பிளைட்ல போய் ரீச் ஆகி ஒரு கேப புக் பண்ணி அப்படியே அந்த வண்டியில ஜாலியா ரோடோரமா நிக்கிற மரம், மக்களோட வீடுகளோட தரம், அப்புறம் ஷாப்ல தரமா பண்ற பண்ணு, ரோடோரமா போற பொண்ணுன்னு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல கார்ல போறாரு. தென் லாஸ்ட்லி ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டாரு. அங்க ரிசப்ஷனிஸ்ட் இருக்கிறாங்க, அழகான ரிசப்ஷனிஸ்ட். அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, வெளியே இருந்து பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்தா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஆகும் சார் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆளு வெக்கப்பட்டுக்கிட்டு, சீச்சி தப்பா நினைக்காதீங்க, நான் அந்த மாதிரி பட்ட பையன் கிடையாது, நான் சும்மா தான் இந்த பிளேஸ் எல்லாம் சுத்தி பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையாவே நம்ம ஆளு வந்த ரீசன், ஒரு டிக்கெட்டோட வந்த நம்ம ஆளு 2 டிக்கெட்ஸோட திரும்பணும் அப்படின்னா பொண்ணு பாக்குறது, என்கேஜ்மெண்ட், மேரேஜ் எல்லாம் முடிச்சு இங்க இருந்து கிளம்பணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆளோட கோல். இதெல்லாம் அந்த ஓல்டு மதர்னால தான் நம்ம டென்னிஸ்க்கு. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொன்னதை, பொண்ணுங்களை எல்லாம் ரூமுக்கு கூட்டிட்டு வந்தா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஆகும். இதெல்லாம் கூட இந்த உலகத்துல நடக்குதா என்ன? இப்பதான் இந்த மாதிரி நடக்கிறது எனக்கே தெரியுது. உலகம் தெரியாத பையனாவே நான் வளர்ந்துட்டேன். நம்ம ஆளு ஹோட்டல் ரூம் போய் அப்படியே வெளியே போய் அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரையும் மீட் பண்றாரு. ஃப்ரெண்டோட நேம் ஸ்காட். 2 பேரும் மீட் பண்ணி, ஹே மச்சான் எப்படி இருக்க, ஒரு போன் கூட இல்ல, மறந்துட்டியா என்ன அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க.
இந்த ஃப்ரெண்ட் அமெரிக்கால இருந்து வந்து இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. வெளியே எல்லாருக்கும் தெரியற மாதிரி இந்த பிசினஸ் பண்றாரு. பின்னாடி வேற பிசினஸும் கைவசம் வச்சிருக்காரு. அது என்னன்னா தாய்லாந்துல இருக்கிற பொண்ணுங்களோட கான்டாக்டும் இவர்கிட்ட இருக்குது. நம்ம டென்னிஸ்க்கு இந்த விஷயம் பத்தி எதுவுமே தெரியாது. நம்ம டென்னிஸ் டைரக்டாவே கேட்டுடுறாரு, எனக்கு ஒரு பொண்ணு தேவை அப்படின்னு. ஸ்காட் டென்னிஸ் கிட்ட உனக்கு என்ன மாதிரிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஆளு என்னெல்லாமோ சொல்லி லாஸ்டா என் ஏஜ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பதிலுக்கு ஸ்காட் பக்கா ஈவினிங் ரெடி பண்ணிடுவேன், கவலைப்படாத ஈவினிங் வந்துரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த சின்ன குழந்தை டென்னிஸ் ஒரே ஹாப்பி. அப்புறம் அங்க இருந்து கிளம்பி ஷாப்பிங் போய் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணா கிடைக்காது, ட்ரெஸ் எல்லாம் தைக்க கொடுத்து எப்படியாவது ஈவினிங் வேணும் அப்படின்னு காசையும் கொடுத்து அங்க இருந்து கிளம்புறாரு. தென் ஈவினிங் சொன்ன மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி வந்துருச்சு. இந்தியன் டெய்லர்ஸ்க்கும் தாய்லாந்து டெய்லர்ஸுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. தென் நம்ம ஆளு கோட்டு சூட்டோட ரெடி ஆகி தாய்லாந்துல தெருவெல்லாம் சுத்தி சுத்தி திரியிறாரு. அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதுக்காக அப்படியே சுத்தி சுத்தி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. அங்க வந்து பார்த்தா வயசான கிளடுங்க சின்ன சின்ன பொண்ணுங்களோட கதை சொல்லி விளையாடிட்டு இருக்கிறானுங்க. நம்மளுக்கு இதெல்லாம் புதுசு இல்ல, அதனால அமைதியா பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்புறம் நம்ம டென்னிஸ் கிட்ட ஒரு பொண்ணு வருது. பொண்ணு நேம் பாட், பப்ஜி பாட் இல்ல, பொண்ணு நேமே பாட். பாட் வந்து நம்மளோட பாடியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி கையை எங்க இல்லாம வைக்குது. நம்மளுக்கு பேச்சே வரல பாவம். இப்படி வளர்த்துருக்க அந்த லூஸ் அம்மா ஃபர்ஸ்ட் அதை கொண்டு போய் ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். நம்மளால என்ன பண்றதுன்னே தெரியாம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு ஃபாஸ்டா கிளம்பி போய் கண்ணாடி முன்னாடி நின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பின்னாடி அந்த பாட்டோ வந்து என்ன எல்லாம் இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிடலாமா அப்படின்னு கேக்குது. அதுக்கு டென்னிஸ் ஐயோ பாத்ரூம்ல மேரேஜ் எப்படிங்க, நல்லா இருக்காதுங்க அப்படின்னு ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்புறம் அதே ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணை பத்தி டென்னிஸ் கிட்ட கேக்குது. பாவம் நம்மளோட மான மரியாதை எல்லாம் போச்சு. தென் ரூமுக்கு வந்த பிறகு பாட்டு திரும்பவும் எதையோ ஸ்டார்ட் பண்ணுது. நம்மளுக்கு ஒன்னும் புரியல, அப்செட் ஆகி நில்லு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவரோட பயோகிராஃபி சொல்றாரு. ஆனா பாட்டு இங்க வேற ஃப்ளோல இருக்குது. நம்மளுக்கு எல்லாம் சொன்ன பிறகுதான் தெரியுது இது மேரேஜ்க்காக ரெடி ஆகல, இது வேற எதுக்காகயோ ரெடி ஆயிருக்கு அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் காசையும் கையில கொடுத்து இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு வழி அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்குள்ளேவா ஆமா நான் எதுவும் கட் பண்ணல, என்ன சந்தேகப்படாதீங்க, உண்மையாவே காசு கொடுத்து அனுப்பி வச்சிடுறாரு. நம்மால் அப்செட் ஆகி படுத்தா தூக்கம் வரல. அப்புறம் அவரோட அம்மாவுக்கு கால் பண்றாரு. அவரோட அம்மா காலே அட்டன் பண்ணல, ஒருவேளை போயிருக்குமோ. அப்படியெல்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மாலு இனிமே நான் அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகவே மாட்டேன், அவன் என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. அப்புறம் நானே எனக்கு தேவையான பொண்ணை தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி எங்கேயோ கிளம்பி போறாரு. எங்கன்னா ஜிம்முக்கு போன பிறகுதான் தெரியுது அந்த ஜிம் ஓனர் ஒரு விடோ. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் அவரோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. தென் நம்மளுக்கு அங்க புது ட்ரைனர் கிடைச்சிட்டாரு. அந்த ட்ரைனருக்கு நம்ம டென்னிஸை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். எப்படின்னா ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் போன டைம் ரெண்டு பேருமே பார்த்திருக்காங்க. அதோட அந்த டைம் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் டென்னிஸோட போட்டோ வேற வந்திருக்குது. அப்புறம் ரெண்டு பேரும் ஜிம்மை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த ட்ரைனர் டென்னிஸோட பாடியை பத்தியும் புகழ்ந்து பேசுறாரு. நம்ம ஆளு அப்பதான் கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. அப்புறம் பேசி அந்த ட்ரைனர் சொல்றாரு இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு வாங்க அப்படின்னு இன்வைட் பண்றாரு. அதுக்கு நம்ம ஆளு சாரிங்க என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வேற வழியே இல்லாம அன்னைக்கு நைட் திரும்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. திரும்ப ஒரு பொண்ணு வந்து பழைய மாதிரி ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம ஆளு டென்ஷன் ஆகி டென்ஷன்ல கால்கையெல்லாம் கடகடன்னு ஷேக் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்பதான் நம்ம ஆளுக்கு புரியுது இதெல்லாம் இங்க ரெகுலர், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினைச்சு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. தென் அந்த ட்ரெயினர் கூட்டார்ல ஒரு பார்ட்டி அங்கேயே போயிடுறாரு. தென் அங்க போய் ஒரு டேபிள்ல எல்லாரும் கூட பேசி உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க அந்த டொய் கூட இருக்குது. டொய் யாருன்னா அந்த ஜிம் ஓனர். அப்புறம் டென்னிஸும் டொய்யும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. டொய்க்கு பாடி பில்டிங்னா ரொம்ப பிடிக்குமா. ரெண்டு பேரும் கிடைச்ச டாபிக் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம டென்னிஸை பாருங்க லைஃப்ல ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு ஹாப்பி அவரோட ஃபேஸ்ல. இது வரையும் அந்த அம்மாவை தவிர வேற யாருக்கிட்டையும் இவர் பேசினது கூட இல்ல, அதனாலதான் இப்படி எல்லாம். டொய் அப்புறம் ஹஸ்பண்ட் இறந்த விஷயம் எல்லாம் சொல்லுது. ஹஸ்பண்ட் இறந்த பிறகு தனியா இருக்கிறதெல்லாம் பேசி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் தாய்லாந்து ஃபுல்லா சுத்திட்டே இருக்கிறாங்க. டெம்பிள், பார்க், பீச்னு ஒரே ஹாப்பி. அங்க பாருங்க சீனை ஸ்கூட்டி எனக்கு தெரியல, சரி நம்மளுக்கு ஹாப்பி அது போதும். ஊர் சுத்தி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு பீச்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த டைம் நம்ம ஆளு டொய்யை கிஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்போ டொய் ஹொய்னு பின்னாடி போயிருது. நம்ம ஆளுக்கு ஒன்னும் புரியல, பட்டோண்டா கேவலம், இனிமே எந்த பொண்ணும் வேண்டான்னு அப்செட் ஆகிட்டாரு. அப்படியே நடந்து ஸ்கூட்டி கிட்ட போயிட்டு இருக்கிறாரு. பாவம் பாருங்க என் வாழ்க்கையில இந்த மாதிரி பெரிய மனுஷன் அவமானப்படுவார் நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி நீங்க இருக்க வேண்டாம், பெட்டி படுக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு லாஸ்ட் வண்டியை பிடிச்சு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு சோகமா போயிட்டே இருக்கிறாரு. ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்றாரு, பார்த்தா பஞ்சரு. நான் எப்பவோ ஆகும்னு நினைச்சேன், ஆகிடுச்சு. தென் டொய்யோட வண்டியில அங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்பி டொய்யோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. டென்னிஸ் ஹோட்டல் ரூமுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புற டைம்ல டொய் சரி வீடு வர வந்த ஒரு எட்டு உள்ள வந்து டீ குடிச்சிட்டு போ அப்படின்னு கூப்பிடுது. அப்புறம் நம்ம ஆளு உள்ள போயாச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அப்புறம் சொல்லுது தாய்லாந்துல இப்படி எல்லாம் பாக்குற பிளேஸ்ல கிஸ் பண்ண கூடாது, அது இல்லீகல்னு சொல்லுது. அது கேட்ட சின்ன குழந்தை டென்னிஸ் ஓ அப்படியா சரி நான் போறேன்னு கிளம்பிடுறாரு. நம்மளுக்கு இன்னும் புரியல. அப்புறம் வேற என்ன வழி, கொய்யின்னு
அப்படின்னு ஒரு கிஸ் கொடுக்குது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எல்லாம் நடக்குது பாருங்க, லைட் எப்படி எரியுதுன்னு. எங்க ஹாப்பியா இருக்கிறது சொன்னேன். தென் டொய் சொல்லுது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. தென் நெக்ஸ்ட் எதுவும் நடக்க முன்னாடியே நம்மால் அங்கிருந்து வெளியே போயிடுறான். சி அதான் அதுவே ரெடி ஆகிருச்சு இல்ல. இவரு பெரிய பருப்பு மாதிரி பில்டப்ல என் கையில மட்டும் மாட்டின அந்த பெரிய உருவத்தை நோ சாரி ஒன்னும் இல்ல. தென் அங்க இருந்து வெளியே வந்த டென்னிஸ் ரோட்ல நின்று யோசிச்சுட்டே இருக்கிறாரு. எப்படின்னா திரும்ப ஹோட்டல் ரூமுக்கே போனா என் லைஃப் லாங் இப்படியே போகும் வீணா, இப்பவே சிங்கிள் தான் வேற வழியே இல்லைன்னு டொய்கிட்டே திரும்ப போயிடுறாரு. அங்க போய் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். சேம் இந்தியன் பிலிம் டைலாக் எல்லாம் போயிட்டே இருக்குது. நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருக்கலாம் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த டொய்யும் ஓகே அப்படின்னு சொல்லுது. நம்ம ஆளு ரொம்ப ஹாப்பி. கிடைச்ச ஹாப்பி எல்லாம் பேக் பண்ணி அமெரிக்காவுக்கு திரும்ப வர்றாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. டென்னிஸோட அம்மா ஓ இன்னும் இருக்கா போன மாதிரி ஃபீல். டென்னிஸ்க்கு அம்மாவுக்கு இப்ப அவர் மேல இருந்த கோபம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அப்புறம் நார்மலா பேசிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒன்னும் புரியல. ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கே ஒன்னும் சொல்லாம விடாது. இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு ஒரே யோசனை. தென் சொல்லவே வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. நம்மளோட ஃபேஸை பார்த்து அந்த அம்மாவுக்கு டவுட் வந்துருச்சு. ஜெர்மனிக்கு போய் இவனோட ஃபேஸ் எதுக்காக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷனை எப்படியோ நம்மால சமாளிச்சிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குற வேலையில நம்மால இருக்கிறாரு. டென்னிஸ் அண்ட் டொய்க்காக அம்மா கிட்ட போய் சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. வேற வழி என்ன, போய் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. பொண்ணை பார்த்தேன், இனிமே அவங்க கொஞ்ச நாள்ல இங்க வருவாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா தலைக்கு பைத்தியம் பிடிச்சி கால் எடுத்து ஒரு மிதி போடா அப்படின்னு மிதிச்சிடுது. நம்மாலு ஐயோ இந்த பாவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எந்திரிச்சு வெளியே வந்துடுறாரு. நெக்ஸ்ட் டே இது சம்பந்தமா அவர் அம்மா கிட்ட இதை பத்தி பேசுறாரு. அப்புறம் அவங்க அம்மா சொல்லுது வேற ஒன்னும் நடக்கல இல்ல இவ்வளவு தானே அப்படின்னு கேக்குது. அதுக்கு நம்மாலு மத்ததெல்லாம் என்னோட பர்சனல் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பைத்தியத்துல டென்னிஸ் அம்மா அப்படியே அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. கொஞ்சம் டைம்க்கு பிறகு டென்னிஸ் கிட்ட சொல்லுது சரி நீ பண்ண தப்ப நான் மன்னிச்சுக்கிட்டேன், அவளை மறந்துரு அப்படின்னு சொல்லுது. நம்ம ஆளு வேற வழியே இல்லாம ஓகேயும் சொல்றாரு. நெக்ஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம ஆளு டொய்யை வெல்கம் பண்றாரு. அப்புறம் புதுசா வாங்கின ஏர்போர்ட்டுக்கு அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப டென்னி சொல்றாரு என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. தென் அவங்க ஓகே ஆனதும் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தென் அந்த பிளேஸ்லயே டொய்க்கு ஒரு செயினையும் போட்டு விடுறாரு. தென் கேர்ள்ஸுக்கு பிடித்த ஒரே இடம் ஷாப்பிங் மால், அங்க போறாங்க. நம்ம ஆளு பகல்ல ஒய்ஃப் வீட்ல, நைட் ஆனா அம்மா வீட்ல அப்படிங்கிற மாதிரி லைஃப் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் ஓல்டு மதர் மாலுக்கு போகுது. அப்போ டென்னிஸையும் டொய்யையும் அவங்க பாத்துடுறாங்க. பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்காம பார்லரு மாலுன்னு சுத்திட்டு தெரியுது. பையனை பார்த்து ஆத்திரமா போய் திட்டிக்கிட்டே இருக்குது. தாய்லாந்து பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஆளு டொய்யை அங்க இருந்து கூட்டிட்டு போய் அபார்ட்மெண்ட்ல போய் கன்வின்ஸ் பண்ணி பிறகு அம்மா வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு அது 3 ஆக்கி வச்சிருக்குது. தென் அம்மா கிட்ட போய் உட்கார்ந்து நான் என் ஒய்ஃப் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் ஏதாவது நான் நல்லா பார்த்துப்பேன், இங்க டெய்லி வருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா யோசிச்சுட்டே இருக்குது என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகலையே, இப்ப பாரு அப்படின்னு உன்னோட அப்பாவும் என்ன இப்படிதான் விட்டுட்டு போனாரு, இப்ப நீயும் அதே பண்றன்னு எமோஷனல் பாமா போடுது. நம்ம ஆளுக்கு சின்ன ஏஜ்ல இருந்தே இதே உருட்டு தான், சேம் சேட் ஸ்டோரியை தான் கேட்டுட்டே இருக்கிறாரு. அதனால பெருசா இந்த வாட்டி இம்பாக்ட் இல்ல. டயலாக்ல டென்னிஸ்க்கும் அம்மாவை விட்டு போக எல்லாம் விருப்பம் இல்ல. பட் இந்த அம்மா இப்படி இருக்கிறப்போ என்ன செய்ய முடியும், வேற வழியே இல்ல. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாரு. தென் நான் கிளம்புறேன்னு திங்ஸ் எல்லாம் கார்ல எடுத்து போட்டு டொய் கூட புதுசா வாங்கின அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. ஹாப்பியா இருக்கிறாங்க. இதான் மூவி ஓகேயா இல்லையான்னு சொல்லுங்க. சேனலையும் அப்படி பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ.